டிஎம்கே பத்தி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சீனியர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி வழிவிட மாட்டேங்கிறாங்க. துரைமுருகன் ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு, திரும்ப அவகாசமும் போயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஸ்டாலின் ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டாரு. அவர் என்ன பேசுறான்னு தெரியும். அதனால இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யாரு ரஜினி பேசி அதன் மூலம் உதயநிதி வழிமொழிந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில கூட பார்த்தேன். பத்த வச்ச பரட்டை அட்மிட் பண்றாரு. பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்னைக்கு. அதனால அது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னைக்கு அது ஆக்சுவலா அது எரிமலை போல வெடிக்கின்றது தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் ஊருக்கு போறாரு இன்னைக்கு. அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிச்சிக்க கூடாது, யாரையும் பகிச்சிக்க கூடாது. என்ன இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு செத்து சுண்ணாம்பா வர்றாங்க எல்லாம். கிட்டத்தட்ட மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாராங்க. மீனவர்கள் பார்த்தா படகுகள் நாசமாக்கப்படுது, வலைகள் அறுக்கப்படுது, சிறைப்பிடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தா பல்லாண்டு காலம் சிறையிலாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 264 படகுகள் இருக்கு. இன்னைக்கு இலங்கையில மட்டும் 264 படகுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 34 மீனவர்கள் இன்னும் ஜெயில இருக்கிறாங்க. இவர்களை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு எதிர்த்து வாய் பேசி வாதாடி போராடி மீனவர்களை படகுகளையும் மீனவர் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பக்கம் மீனவர்கள், நெசவாளர்கள் பாவம் ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவங்க போராடுறாங்க. சிறு தொழிலாம் நசுங்கப்படுறது. சிறு தொழில் தான் பிரதான தொழில். அதை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதை காப்பாற்றாம தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா பத்தி எரியுது. சட்ட ஒழுங்கு மோசம், போதை கலாச்சாரம் மோசம். நாடு எக்கேடு கட்டு போனா என்ன? நான் அமெரிக்கா போறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஜப்பான் போனாரு, ஒன்றும் இல்லை. அதே போல இது சிங்கப்பூர் போனாரு, ஒன்றும் கிடையாது. அதே போல துபாயில போனாரு, ஒன்றும் கிடையாது. இப்படி அதெல்லாம் கணக்கு கொடுங்க, வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க. நாட்டு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவு எம்ஓஇ போட்டீங்க, எவ்வளவு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே போல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, இவ்வளவும். ஆனா இவ்வளவோ விட்டுட்டு இப்போ கார் ரேஸ், இந்த இன்டர்நேஷனல் கார் ரேஸ் நாட்டுக்கு தேவையாது. ஒரு போக்குவரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 31 நடக்குது 2 நாள். அந்த 2 நாள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இது யாரு பொறுப்பு? இது இன்டர்நேஷனல் ஒரு கார் பந்தயத்துல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இல்லையே. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க கிடையாது. அப்படி அதனால ஒரு மக்களுடைய வரி பணத்தை நல்லா இருக்க சாலையை நோண்டி போட்டுட்டு பல இடங்கள்ல பாருங்க சாலை செவ்வாய் கிரகத்துல போற மாதிரி இருக்கு, குண்டும் குழியுமா. அந்த அளவுக்கு சாலைகள் மோசம். அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணாம ஒரு கார் ரேஸ் யாரு? அது ஏழைகள் விரும்புறதா இல்ல நடுத்தர மக்கள் விரும்புறதா? அது பணக்காரர்கள் அவர்களுக்கு ஏற்ற அரசு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம், பிஜேபி மோடி அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம். இந்த 2 கார்பரேட் அரசாங்கம் நாட்டை குட்டிச்சோறாக்குற அந்த வேலையை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரியும்போது தீரோமண்ண பிடில் வஸ்தானா அந்த மாதிரி ஊர் எக்கேடு கட்டு போனா சட்ட ஒழுங்கு அதை பத்தி கவலை இல்லை, விலைவாசியா கவலை இல்லை. அப்புறம் இது சொத்து வரி ஓகே ஏத்திங்க, மின்சார கட்டணம் பல